ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சேப்பங்கிழங்கு மசாலா தாங்க செய்ய போகிறோம். இது காரைக்குடி ஸ்பெஷலு. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு வந்து சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இது நல்லா கழுவிட்டு தான் இப்போ நம்ம வந்து ஒரு குக்கரில் தான் சேர்க்குறோம். இதை வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிற போகிறோம். இது வேகிறதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கிறோம் பாத்திரத்தில் வச்சோம்னா. அதனால் குக்கரில் 2 விசில் எடுத்துக்கலாங்க. இது அதிகம் வச்சோம்னா குழஞ்சிரும். இது வந்து 2 விசிலுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கிழங்கு வாங்கையில் வந்து ஒரே சமமாக இருக்கிற மாதிரி கிழங்கு வாங்கணுங்க. ஒன்று பெருசு ஒன்று சிறுசுமாக வாங்கினோம்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து இதை வந்து நம்ம உரித்து வச்சுக்கிறலாம். நீங்கள் பாருங்கள், எல்லாமே உரிச்சாச்சு. இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாங்க. இது வந்து பாருங்கள் எப்படி நீல வாக்கில் தான் கட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்பயுமே சேப்பங்கிழங்கு வாங்கையில் இந்த மாதிரி வாங்கிடுங்க. ஒரு மாதிரி நீளமாக இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த மாதிரி கிழங்கு வாங்காதீங்க, அது நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட்டாக உருண்டை மாதிரி இருக்கும். அப்படி வாங்கினா தான் நல்லாவும் வேகும், நல்லா இருக்குங்க கிழங்கு. பாருங்கள், எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சேப்பங்கிழங்கு வந்து நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோங்க. பொரித்து எடுத்துகிட்டு தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை பொரித்து எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். காயவும் வந்து இதை எடுத்து போட்டுடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம். எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கிறலாங்க. இந்த மாதிரி எடுத்து போடையில் 2 எடுத்து போடுங்க. அப்படி இது வந்து அதே போல் போட்ட உடனே வந்து நம்ம கிளறி விடக்கூடாது. இதில் வந்து பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறனால அப்படியே ஒட்டிக்கிறோம். அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுறணுங்க. அதே போல் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு போட்டு எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா எண்ணெய் பிடிக்கும், அது வந்து அப்படியே உடஞ்சி வந்துடும் சேப்பங்கிழங்கு. அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சே தாங்க போட்டு எடுக்கணும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு தான் நான் வந்து கிளறி விடுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கிறணும். இங்கே பாருங்கள், நான் ஒரு 3 முறையாக போட்டு எடுத்திருக்கேன். இது எண்ணெயும் கூட ரொம்ப பிடிக்காதுங்க, கம்மியாக தான் செலவாகும் எண்ணெயும். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம தாளித்து விட்டுறலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு பாருங்கள். இது வந்து இப்படியே கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாங்க, ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இது விழுவிழுப்பு தன்மையே இல்லாமல் நல்லாயிருக்கும் இது கிழங்கு. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போ வந்து தேங்காய் சில்லு வந்து ஒரு 4 சில்லு அளவுக்கு எடுத்துருக்கேன். சின்ன சில்லாக தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், இதை கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே வந்து கசகசா வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாங்க. நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டியும் தேவையில்லைங்க. அது இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கிறலாம் பாருங்கள். அவ்வளோதாங்க. இது எல்லாமே இப்போ வந்து நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி நைஸாகவே அரைச்சி வச்சுக்கிறலாம். இப்போ பாருங்கள், நம்ம வடைச்சட்டியிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக சோம்பு தான் நான் போடுறேன். கடுகு எதுவும் தேவையில்லைங்க. இதுக்கு சோம்பு மட்டும் போட்டால் போதும், நல்லா வாசமாக இருக்கும். இது இப்போ பொரியவும் இப்போ ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுங்க. இது வந்து அந்த சேப்பங்கிழங்கு போட்டு எடுத்த எண்ணெய் தாங்க, அதனால ஒன்றும் இல்லை, நல்லா செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கிறலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, லைட்டாக வதங்கவுமே நம்ம இப்போ தக்காளி ஒரு பழம் எடுத்திருக்கேன். நல்லா மீடியம் சைஸ் தக்காளி அதாங்க 1 எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளியுமே நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கணும். வதங்கின பிறகு இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். இதில் மிளகு சீரகம் சேர்த்து தாங்க அரைச்சிருக்கேன். அதே போல் மஞ்சளும் அதில் போட்டு தான் அரைச்சிருக்கேன். அதனால் மஞ்சள் தூள் நான் போடலை எக்ஸ்ட்ரா. பாருங்கள், கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறலாம். போட்டுட்டு இப்போ இந்த மசாலாவில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம மசாலாவை கிண்டி விட்டுக்கிறலாங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிறலாம். பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து வந்து நல்லா கிளறி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை.
இது நல்லா அப்படியே வதங்கும் பாருங்கள். இது பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த மசாலா. இப்போ வந்து நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்க சேப்பங்கிழங்கையும் அது கூட சேர்த்துக்கரலாங்க. இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். இப்போ சேப்பங்கிழங்க சேர்த்துடலாம். அதில் சேர்த்துக்கிட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு இதுகள்லாம் சேர்த்துக்கரலாங்க. உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. அந்த கிழங்குக்கு ரொம்பலாம் உப்பு இழுக்காது. இந்த மசாலாவுக்கும் சேர்த்தே தான் போடணும். நல்லா கரெக்டாக இருக்கும் இந்த உப்பு அளவு. உப்பு போட்டு லைட்டாக பரட்டி விட்டுறலாங்க. இப்போ பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய், அதையுமே நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் தேங்காவை சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரை அலசி அதுலேயே தண்ணி சேர்த்துக்கரலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தண்ணி ஊற்றினாலுமே இது கிழங்கு வந்து நல்லா வதங்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி வந்துடும். கிழங்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமே நல்லாவே வந்துடுங்க. பாருங்கள் கொஞ்சமாக அலசி தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம வந்து சிம்முலேயே வச்சு கிளறி விட வேண்டியதாங்க. அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் அங்கே சிம்முலேயே வச்சு நம்ம கிளறி விட்டுட்டோம்னா நல்லா சுருள வதங்கிடும். அந்த மசாலாவும் நல்லா ஒரு வாசமாக இருக்கும். நல்லாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ஆனால் சிம்மில் தாங்க வச்சு கிளறணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த மசாலா வந்து நல்லா அந்த கிழங்கோட நல்லா சாரும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கியே சேர்த்துக்கரலாங்க. நறுக்கி சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் கிழங்கு நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் கிளறினீங்க, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கிழங்குமே ரொம்பவே சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. இந்த மசாலாவுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எல்லா சாதத்தோடையுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.